Hi everyone, welcome to kidseseries. In the Jolly Phonics series la idu nammuடைய 17th episode. இதுவரையிலும் நம்ம 22 letter sounds கத்துக்கிட்டு இருக்கோம் and அதுல இருக்க words form பண்ணி blend பண்ணோம். And almost 300 plus words நம்ம வந்து form பண்ணி blend பண்ணிருக்கோம், which will be easy for our 3.5-year-olds, 4-year-olds and 5-6-year-old பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியா blend பண்ணி படிக்கிற மாதிரி wordsலாம் நம்ம form பண்ணிருக்கோம். இந்த வீடியோக்கு நீங்க புதுசுனா இதுக்கு முன்னாடி நாங்க போட்ட எபிசோட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா you can easily learn all the letter sounds with actions and also you can learn the words that we formed and blended. இந்த வீடியோல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா group 4 ல இருக்க 5th letter sound. இந்த letter sound நான் எப்பவும் போல introduce எப்படி பண்ணுவேனா I'll be introducing it with a story and also a little song. அதுக்கப்புறம் கடைசியா இந்த வீடியோ முடியும்போது உங்களுக்கு phrases also நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். Phrases வந்து it will be easy for children to read it. Okay, so before we get into the video, please do like, share and subscribe. Come on, let's get started. நம்ம இந்த லெட்டர் சவுண்டும் அதோடைய ஆக்ஷனும் கத்துக்கிறதுக்கு முன்னாடி 22 லெட்டர் சவுண்டோடைய ஆக்ஷனும் அதோடைய சவுண்டும் சவுண்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். Are you all ready? Come, let's get started. The first one is ah 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 t t t e e e p p p ka 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 e e e da 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 g g g o o o a a a b b b a j j j j o o I அவ்வளோதான். எல்லாம் பண்ணீங்களா ஆக்ஷன்லாம்? இட் வாஸ் ஈஸி தானே? ஆக்ஷனோட நம்ம வந்து லெட்டர் சவுண்ட்ஸை பண்ணும் போது மறக்காது, நல்லா ஞாபகம் இருக்கும், எஸ்பெஷலி ஃபார் ஸ்மால் சில்ட்ரன். ஸோ இன்றைக்கி நம்ம லெட்டர் சவுண்ட் வந்து குரூப் 4ல் இருக்க 5th லெட்டர் சவுண்ட். இந்த 5th லெட்டர் சவுண்டு கற்றுக்கும் போது 6th லெட்டர் சவுண்டும் இதுவும் சேர்ந்து ரெண்டுத்துக்கும் ஒரே ஆக்ஷன் தான். பட் இன்றைக்கி நம்ம 5th லெட்டர் சவுண்டோடைய வேர்ட்ஸை மாத்திரம் ஃபார்ம் பண்ணி பிளெண்ட் பண்ணலாம். அதோடைய சவுண்டு மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இந்த சவுண்டை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்பவும் போல் ஒரு குட்டி கதை நான் சொல்ல போகிறேன். அண்ட் ஆல்சோ ஒரு குட்டி சாங் ஆல்சோ நான் பாடி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். ஒரு கார்ன் ஃபீல்டு இருந்துச்சான். அந்த கார்ன்ஃபீல்ட் பக்கத்தில் டாங்கீஸ், அதாவது கழுதைகள், அதுங்கெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு ஸ்டாலில் வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அந்த டாங்கீஸும் அதோடைய ஃபேமிலி, அப்பா டாங்கி, அம்மா டாங்கி, பாப்பா டாங்கி, பாட்டி டாங்கி எல்லாம் ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அவங்களுக்கு அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த கார்ன்ஃபீல்ட்லேருந்து அந்த சோளம்லாம் கிடைக்குமா, அதெல்லாம் சாப்பிடுவாங்களாம். ஸோ ஹாப்பியாக இங்கேயும் அங்கேயும் அப்படியே நடந்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஒரு நாள் அந்த பேபி டாங்கிக்கு வந்து ரொம்ப ஆசை வந்துருச்சான். என்ன ஆசைன்னா கேரட் சாப்பிடணுன்னு ஆசை வந்துருச்சான். என்ன சாப்பிடணுன்ட்டு கேரட் சாப்பிடணுன்னு ஆசையாக வந்துச்சான். ஏன்னா அது அங்கே நிறைய பிள்ளைங்கள்லாம் கையில் ஒரு கேரட் வச்சு சாப்பிட்றத வந்து பார்த்துச்சான். ஐயோ அது நல்லா இருக்கே, ஆரஞ்சு கலராக, எனக்கும் அது சாப்பிட ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டுச்சான். ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல, அது டாங்கி அது மனசில் என்ன ஆசை வச்சுருக்குன்னு. அப்போ இந்த மோட்டுவும் பத்தலும்னு 2 பசங்க இருந்தாங்களாம். இந்த மோட்டுவும் இந்த பட்டலும் என்ன பண்ணாங்களாம், அவங்களுடைய கேரட் எடுத்துகிட்டு வந்து இந்த டாங்கி கிட்ட வந்து கொடுத்தாங்களாம். அவங்களுக்கு தெரியாது இந்த டாங்கிக்கு கேரட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு. கொடுத்த உடனே அந்த டாங்கி என்ன பண்ணிச்சு, அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சான். அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டு அந்த கேரட்டை என்ன பண்ணிச்சு, வாயில் போட்டு மஞ்ச் பண்ணி சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சான். அது சந்தோஷத்தை எப்படி தெரியுமா காமிச்சிச்சான், அதுக்கு இயர்ஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, டாங்கியோடைய இயர்ஸு, அதோடைய இயர்ஸை வந்து வேகிள் பண்ணிச்சான். அது எப்படி வேகிள் பண்ணிச்சான்னா ஈ ஓ அப்படின்னு வேகிள் பண்ணிச்சான். நான் இப்போ மெதுவாக ஸ்லோவாக தான் உங்களுக்கு காமிக்கிறேன், நான் ஸ்பீடாக பண்ணிச்சான். இப்படி வேகிள் பண்ணிச்சான்.
அந்த வேகிள் பண்ணனோன்னு இந்த பிள்ளைங்களுக்கு அதோடைய இயர்ஸை பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு. ஸோ மோட்டுவும் பத்துலும் என்ன தெரியுமா டிசைட் பண்ணாங்க, இனிமேல் டெய்லி ஈவினிங் நான் வந்து இந்த டாங்கிக்கு நாங்கள் 2 பேரும் வந்து கேரட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக அவங்க வந்து கேரட் கொடுப்பேன்னு யோசித்தாங்க தெரியுமா? அதோடைய காது இப்படி மேலேயும் கீழேயும் போய் அது சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த உடனே மோட்டுக்கும் பத்துலுக்கும் அவ்வளோ சந்தோஷமாக ஆயிடுச்சான். சரியா? அதுதான் இன்னைக்கு ஆக்ஷன். என்ன ஆக்ஷன்னா ஈ ஓ. ஈ ஓ. ஈன்றது இந்த லெட்டர் சவுண்ட், ஆன்றது இப்படி கீழே இருக்கும். ஓகே, ஈனும் போது இப்படி மேலே இப்படி கை வச்சுக்கணும், ஆன்னும் போது இப்படி கீழே கையை இருக்கணும். அதுதான் ஆக்ஷன். ஆனால் இன்றைக்கி இந்த ஈ சவுண்டோடைய வேர்ட்ஸ் மாத்திரம்தான் உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி பிளெண்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ஆ சவுண்டை வந்து உங்களுக்கு ஃபார்ம் பண்ணி பிளெண்ட் பண்ணுவேன். ஆனால் இந்த 2 சவுண்டுக்குமே இந்த ஒரே ஆக்ஷன் தான். எங்க எல்லாரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈ ஆ. ஈ ஆ. அந்த டாங்கியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி பாட்டு ஒன்று உங்களுக்கு பாடி காட்ட போகிறேன். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பாடலாமா? See the donkey in its stall, E-O, is its call. See the donkey in its stall, E-O, is its call. இந்த பாட்டை நீங்கள் பாடி பார்த்தா கூட உங்களுக்கு இந்த சவுண்ட்ஸ் நல்லா ஞாபகம் இருக்கும். சரியா? சரி, வாங்க நம்ம இந்த வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி பிளெண்ட் பண்ணலாம். சரி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ பாருங்க, இந்த குரூப் 1ல இருக்க இந்த லெட்டர் சவுண்ட், இந்த லெட்டர் சவுண்டோடைய சவுண்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு? இ. ஓகே, ஸோ இது வந்து ஷார்ட் இ. ஷார்ட் இ. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கற்றுக்கிற இந்த லெட்டர் சவுண்ட் வந்து லாங் இ சவுண்ட். ஸோ இது வந்து ஷார்ட்டாக இ அப்படி சொல்லணும். இது வந்து ஈ. ஓகே, இது லாங் இ, ஆனால் 2 letters 1 sound, digraph. சரியா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா பிள்ளைங்க சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. இதுக்கும் பிளெண்ட் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. பிகாஸ் இதுக்கும் இந்த இ சவுண்ட் வருது, இதுக்கும் இந்த இ சவுண்ட் வருது. இது ஷார்ட்டாக சொல்லணும். இது வந்து ஈ அப்படின்னு சொல்லணும். சரியா? ஓகே, வாங்க நம்ம வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணி பிளெண்ட் பண்ணலாம். ஓகே, வாங்க நம்ம பிளெண்ட் பண்ணலாம். இந்த சவுண்ட் வந்து ஈ. ஓகே, இந்த ஈ சவுண்டு வச்சு நமக்கு தெரிஞ்ச எல்லா லெட்டர் சவுண்ட்ஸையும் இங்கே நம்ம யூஸ் பண்ணி நம்ம பிளெண்ட் பண்ணால் ஈஸியாக பிளெண்ட் பண்ணலாம். பிள்ளைங்க கூட நீங்களும் சேர்ந்து பிளெண்ட் பண்ணலாம். நான் அவங்களுக்கு சொல்லியே தர வேண்டாம், நீங்களே ஈஸியாக பிளெண்ட் பண்ண போகிறீங்க. நீங்களே பாருங்களேன். கம், லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஈ இல், ஈல். ஸ் ஈ சி. B, E, B, B, E, N, bean. D, E, P, deep. B, E, P, beep. F, E, D, feed. F, E, feel. F, eat, feet. Eat, keep. K, in, keen. Eat, meat. Eat, need. P, peel. Heel. Seed. Seam. Seen. Bleed. Sleep. Free. Green.
tree. S-p-e-d, speed. G-r-e-d, greed. S-k-r, skr, e-in, screen. E-in, in, d-e-d, deed, indeed. K-o-f, cough, e, cough, e. Okay, so நம்ம blend பண்ணிட்டோம். இங்க பாருங்க, இங்க 3 letters இருக்கு, ஆனா 2 sounds. 1, 2. ஏன்னா E வந்து digraph, 2 letters, 1 sound. இங்க பாருங்க, 4 letters இருக்கு, 3 sounds. இங்க 5 letters இருக்கு, 4 sounds. இங்க எத்தனை letters இருக்கு? 6 letters இருக்கு, ஆனா 1, 2, 3, 4, 5 sounds. அதே மாதிரி இங்க பாருங்க, லாஸ்ட்ல coffee, 1, 2, 3, 4, 5, 6. 6 letters இருக்கு, ஆனா எத்தனை sounds? 1, 2, 3, 4. 4 sounds தாங்க. ஏன்னா வந்து அப்படின்னு படிக்கக்கூடாது, 2 if வந்தாலும் ஒரு சவுண்டு தான். சரியா? ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுடைய சந்தேகத்தை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளியர் பண்ணி விடுறேன். ஆல்ரைட். ஸோ இன்றைக்கி இவ்வளோ நம்ம பிளெண்ட் பண்ணிட்டோம். எத்தனை நம்ம பிளெண்ட் பண்ணிக்கிறோம்னு கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28 words form பண்ணி blend பண்ணியிருக்கோம் இந்த ஒரு E sound. இதுக்கு முன்னாடி group 1, group 2, group 3, group 4ல இருக்க 1, 2, 3, 4 letter sounds எல்லாம் வச்சு நம்ம டோட்டலாக 312 words form பண்ணி blend பண்ணியிருக்கோம். ஸோ total of 340 words form பண்ணி நம்ம blend பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், உங்களுடைய 4-year-old ஒரு 5-year-old சைல்டுக்கு வந்து 340 வேர்ட்ஸ் ஈஸியாக ஃபார்ம் பண்ணி பிளெண்ட் பண்ண முடியும். நீங்கள் புதுசாக நீங்கள் லெட்டர் சவுண்டு நீங்கள் புதுசாக நம்ம இந்த லெட்டர் சவுண்டு நான் அடுத்த கிளாஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணி நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், அவங்களால பிளெண்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பிளெண்ட் பண்ண முடியும். ஓகே, தட் இஸ் த பியூட்டி அபவுட் லேர்னிங் லெட்டர் சவுண்ட்ஸ் விச் ஐ ஆல்வேஸ் டெல் இன் ஆல் த கிளாஸஸ். ஆல்ரைட், சரி, இப்போ இது முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு 4 phrases நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அந்த 4 phrases only from these letter sounds that you have learned. All right? ஓகே, நம்ம phrases இப்போ நான் படிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நல்லா பாருங்கள், எங்கெல்லாம் டயக்ராஃப் இருக்குன்னு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிள்ளைங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி ஒரு டாட் போட்டு வச்சு கொடுத்துட்டிங்கன்னா போதும், அவங்களுக்கு அது தெரியும். அது சவுண்ட் ஒரு வாட்டி தான் சவுண்ட் அவுட் பண்ணணும். இங்கே பாருங்கள், திஸ் இஸ் அ டயக்ராஃப். இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டது E, அதனால் ஒரு டேஷ் போட்டு ஒரு டாட் வச்சுருக்கேன். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ பாருங்கள், இந்த லெட்டர் சவுண்ட் வந்து பிள்ளைங்க வந்து ஏற்கனவே கற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த லெட்டரை வந்து எ அப்படின்னு கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஹ ஏன்னு படிச்சிருவாங்க, அப்போ தப்பாயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ரெண்டுமே சேர்த்தா ஒரு சவுண்டுன்றது நம்ம எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் பிள்ளைங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். நம்ம தான் ஞாபகப்படுத்தி விட்டுட்டே இருக்கணும். சரியா? ஓகே, நான் அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், எல்லா டயக்ராஃப்க்கும் அண்டர்லைன் பண்ணி ஒரு டாட் வச்சுருக்கேன். பாருங்கள், இங்கே ஏ ஓ இ இ க எல்லாத்துக்குமே அண்டர்லைன் பண்ணி ஒரு டாட் வச்சுருக்கேன். சரியா? இப்போ நான் படித்து காட்டுறேன் பாருங்கள். அ இல் at flat heel heel a flat heel a a in plane a in rain coat coat raincoat a plain raincoat a in green jeep jeep a green jeep a sick dog dog a sick dog. ஓகே, ஸோ நம்ம படிச்சிட்டோம். நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
ஒருவேளை இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும் ஆரம்பத்தில், ஆனால் கஷ்டமே கிடையாது. இது வந்து லாங் டேர்முக்கு பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்பத்தில் ஒருவேளை நம்ம டீச் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஏன்னா அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம லேர்ன் பண்ணணும், கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அந்த கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் நம்ம கற்றுக்கிட்டு அதை நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்கில் கூட கரெக்டாக நம்ம வந்து உச்சரிப்போம். வார்த்தைகளை வந்து இங்கிலீஷ் வார்த்தைகளை நம்ம கரெக்டாக உச்சரிக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நம்ம லெட்டர் சவுண்ட்ஸ் கற்றுக்குறோம். இல்லைனா நம்மளுடைய உச்சரிப்பு வந்து சரியாக வராது. ஸோ ஆரம்பத்திலே பிள்ளைங்களுக்கு சரியான லெட்டர் சவுண்ட்ஸ் கற்றுக் கொடுத்துட்டோன்னா அவங்களுடைய பேசும்போதும் அவங்களுடைய உச்சரிப்பு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அண்ட் ரீடிங் வில் பி ஈஸி. எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக படிப்பாங்க. யாருடைய ஹெல்ப்பும் அசிஸ்டன்ஸும் தேவையே படாது. ஓகே, அலாங் வித் இட் மறக்காமல் ட்ரிக்கி வேர்ட்ஸ் 1, 2 and 3 கூட நீங்கள் சொல்லி கொடுத்துருங்க. அதோடைய வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். ஸோ அதையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா சைமல்டேனியஸ்லி ஒரு கதை கூட அவங்களால ஈஸியாக படிக்க முடியும். அடுத்த லெசனில் நான் ஒரு கதை கூட ஃபுல்லாக படித்து காட்டுறேன் அலாங் வித் த ட்ரிக்கி வேர்ட்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். I'll see you in the next video. Until then, signing off. Bye from me. Do please like, share and subscribe, and don't forget to press the bell icon. Have a blessed day.